ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இன்னி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா இப்போது பல்லவனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நடந்த விஷயங்களையும் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்களையும் சொல்லி அவனை தெளிவுபடுத்துகிறாங்க. பல்லவனுமே நிலா சொன்னதை கேட்டு சரி அண்ணி அப்படின்னு அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேலாச்சு நீ அவர்கிட்ட கோவப்படாமல் இரு, போனவங்களை நினச்சி வருத்தப்படாமல் இருக்கிறவங்கள நினச்சி சந்தோஷப்படு பல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி அப்படின்னு பல்லவனும் கேட்டுக்கிறாங்க. சரி, டைம் ஆகுது, காலேஜுக்கு நீ கிளம்பு, ஆஃபீஸ்க்கோ எனக்கும் நேரம் ஆகுது அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோழன் இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு. ஸோ நடேசனை நிலா கூட்டிகிட்டு வந்து பேசும்போது சேரன் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி பல்லவனை எங்கே கூட்டிகிட்டு போகிறா, என்ன பண்ணுறாங்க, ஏதாச்சும் பிரச்சனை, என்ன சொல்ல போகிறாங்க பல்லவன் கிட்ட நிலா அப்படின்னு சோழன் பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. அப்போ இவங்க பேசுகிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு சோழன் சந்தோஷம்தான் படுறாரு. எப்படியோ நிலா இந்த வீட்டு மருமகளாம் எல்லாத்தையும் புரிஞ்சு இந்த வீட்டில் இவங்க எல்லாரையும் வழி நடத்துகிறா. எல்லாரையும் திருத்தி இப்போ பல்லவனையும் சொல்லி புரிய வச்சு அவனுக்குமே பொறுப்பாக 4 விஷயங்கள் நிலா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சி சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பல்லவனுமே நிலா சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். நல்ல ஒரு மரியாதை இருக்குது நிலா மேலே. அவன் மட்டும் அண்ணின்னு வாய் நிறைய கூப்பிடுறான். அண்ணியா இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்கிறப்போ நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்த்து சோழன் சந்தோஷப்படுறாரு. இந்த வீட்டோடைய மருமகளா பல்லவனுக்கு அண்ணியா எல்லா விதத்துலையும் இருக்கா. ஆனால் எனக்கு மட்டும் மனைவியாக இருக்கவே மாட்டேன்றாளே, என்னை மட்டும் டீலில் விட்டுடுறாளே. ஒருவேளை அது என் மேலே இருக்கிற பாசத்துலையா உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் என்னை கலாய்ச்சி ஓட்டிக்கிட்டு இருக்காளா என்னன்னு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சோழன் நினச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நிலா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சோழன் ரொம்ப அவசரப்படுறாரு. ஸோ முந்திரி கொட்டாட்டம் எல்லாம் ஒரு விஷயத்துக்கு முந்திக்கிட்டு பேசுகிறதும் சின்ன சின்ன பொய்கள் சொல்கிறதுலையும் இதிலெல்லாம் தான் நிலாவுக்கு கொஞ்சம் கோபத்தை கொடுக்குறாங்க சோழன். மற்றபடி வீட்டுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும்போது ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை வீட்டில் யாராக்காச்சும் ஒன்றுன்னா துடிச்சு போகிறதோ, ஸோ இந்த விஷயங்கள்லாம் நினச்சி நிலா சோழனை பெருமையாக தான் நினைக்கிறாங்க. ஒரு சில விஷயத்துங்களில் தான் சோழன் சொதுப்புறாரு. அதனாலேயே நிலா சோழன்கிட்ட ஸோ இந்த ஒரு ரியாக்ஷனை காட்டி அப்பப்போ கோவப்படுத்துறது தான் வெறுப்பேற்றுறதுமா நிலா இருக்காங்க. சோழனும் என்ன நம்மக்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாளியா அப்படின்னு அவர் கொஞ்சம் ஃபீலிங்கில் இருக்கார். ஸோ இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கையும் முடிச்சுட்டு நிலா வீட்டுக்கு திரும்ப வராங்க. பல்லவனுமே காலேஜுக்கு போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் வரும்போது சோழனுடைய காயத்ரின்னு பேசிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, சோழன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா சொல்லி அவங்க பஸ் ஸ்டாப் இருந்து பல்லவன்கிட்ட பஸ் இறங்கி வரும்போது பேசுகிறாங்க. என்னாச்சு, எல்லாம் ஓகேவா, நேற்று ஏதோ கொஞ்சம் டல்லாக இருந்தீங்க அப்படின்னு, எல்லாம் ஓகே தான், சரியாயிடுச்சு அப்படின்னு இங்கே பல்லவன் பேசுகிறாங்க. உங்களுக்கு வெறுப்புறம் தான், நான் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவன். அதுக்கப்புறம் ஓ சரியா, அப்புறம் சரி நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா, என்கிட்ட ஏன் நீங்கள் பேச மாட்டேன்றீங்க, என்னை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை அப்படின்னு காயத்ரி பேசுகிறாங்க. ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பல்லவனையுமே அவங்களுக்கு கை கொடுக்குறாங்க. ஸோ பல்லவனுக்கு அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு. சரி, அப்புறம் உங்கள் அண்ணி நல்லா இருக்காங்களா அப்படின்னு பல்லவனை பார்த்து கேட்குறாங்க. என் அண்ணி நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. உண்மையிலே உங்கள் அண்ணி ரொம்ப கிரேட்டு, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இங்கே காயத்ரியை சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு பல்லவனுமே சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு காயத்ரியும் கிளம்பிடுறாங்க. பல்லவனும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. பல்லவன் கிளம்பி வீட்டுக்கு வந்தால் இங்கே நடேசன் வெளியில் உட்காந்துட்ருக்காரு. அவரை வீட்டாண்ட போய் ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா பல்லவன் அமைதியாக திரும்பவும் உள்ளே போயிடுறாங்க. நடேசனுமே பல்லவனை திரும்பி பார்க்குறாங்க. என்ன இவன் ஒரு மார்க்கமாக பார்க்குறான், இப்படியெல்லாம் இது வரைக்கும் நம்மளை பார்த்ததே இல்லையா, ஏதாச்சும் அடுத்து பெருசாக பண்ண பிளான் பண்ணுறானா அப்படின்னு நடேசன் நினைக்கிறாங்க. அப்போது நிலா உள்ளே இருக்காங்க. சோழன் பாண்டியன் அப்போ தான் வீட்டுக்கு வராங்க 2 பேரும் பைக்கில். சேரனும் வேலையை முடிச்சுட்டு அப்போ தான் சைக்கிளில் வீட்டுக்கு வராங்க. என்னப்பா எனக்கு முன்னாடி இன்னைக்கு நீ வந்திருக்க பல்லவா நீயும் அப்படின்னு. அண்ணா உனக்கு தானே வேலை லேட்டாக முடியுது, நாங்கள் 2 பேரும் சீக்கிரமாக வந்துடுறோம் அப்படின்னு. ஆமாண்ணே நானுமே இப்போ தான் வந்தேன் அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க 2 பேரும் கூட வந்துட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியும் சோழனும் என்ன பேசிட்டு வராங்க அப்படின்னா, கடை
பூஜை ஆரம்பிக்கிறதுக்காக அதுக்கு என்னென்ன பொருள் வாங்கணும், என்ன பண்ணணும், எதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு, கடையோட பேர் என்னடா வச்சிருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. அது சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. டேய் என்கிட்ட கூட சொல்ல மாட்டியாடா? என்னடா நான் உனக்கு பணம் கொடுத்ததுனால பாசமாக ஒரு வேளை என்னுடைய பேரை வச்சிருக்கிறியாடா அப்படின்னு. சேச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா. நீ பணம் கொடுத்தது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் உன் பேரெல்லாம் நான் வைக்க வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க. அப்போது சேரன் கை கால் அலம்பிட்டு வந்து, என்னடா என்னமோ 2 பேரும் சின்சியராக பேசிட்டு வரீங்க அப்படின்னு. என்ன பாண்டே என்ன எப்பயும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க, இப்போ என்ன அப்படின்னு. ஏங்க எங்களை பார்த்தா எப்படி தருது? நாங்கள் 2 பேரும் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? இல்லை இல்லை, நான் கடைக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு அவனை கேட்டுட்டு வரேன், பூஜைக்கு என்ன பண்ணலாம் அதெல்லாம் பேசிட்டு வந்தவங்க அப்படின்னு. ஓ அவ்வளோ நல்லவரா அப்படின்னு. ஏங்க நான் ஒரு விதத்தில் கூட நல்லவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு. சரி அதை விடுங்க பாண்டி, நீங்கள் சொல்லுங்கள் கடைக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இல்லை அதை தாங்க நானும் கேட்டேன், அவன் சொல்ல மாட்டான்னு சொல்கிறான் அப்படின்னு. நான் உங்களை கேட்கலையே அப்படின்னு. அது சர்ப்ரைஸ் அப்படின்னு பாண்டின்னு சொல்கிறாங்க. என்ன பாண்டி என்ன எங்கே கேட்ட கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு. ஆனால் நாம் தான் போய் பூஜையாக ஆரம்பிக்க போகிறோம், சின்னதாக ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம், ஆனால் உங்களுக்கே பேரை சொல்லிட்டா அப்புறம் எப்படின்னு அது சர்ப்ரைஸாக இல்லாமல் போகும்? வேண்டாண்ணே நான் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அண்ணா பாண்டி சொல்கிறதும் கரெக்ட் தானே, நாம் எல்லாரும் தான் போக போகிறோம், நம்மக்கிட்டே கடையோட பேரை பாண்டியன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி அவர் யாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க முடியும்? சரி விடுங்கண்ணே, என்ன நாளைக்கு தானே நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சேரன்கிட்ட. சரி எல்லாரும் கை கால் நம்பிட்டு வாங்க, யாருக்காச்சும் ஏதாச்சும் வேண்டுமா, நான் டீ போட போகிறேன் அப்படின்னு. ஆனால் எப்பயுமே எல்லாருக்கும் தானே போடுவேன், எப்போ என்ன புதுசா? சரி போடுன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னடா பல்லவா நீ அமைதியாகவே இருக்க, இவங்கிட்ட கேட்க கேள்வி உனக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு. இல்லைண்ணே நான் என்ன கேட்க போகிறேன், என்னண்ணே இந்த வீட்டோட கடைக்குட்டி நான்றதுனால என் மேலே உங்கள் எல்லாருக்கும் பாசம் இருக்கிறதுனால என் பேரை வச்சிருக்கியா அண்ணா அப்படின்னு. பாத்தியாடா சைலண்ட்டாக இருக்கான்னு பார்த்தா எவ்வளோ பெரிய கேள்வி கேட்குறான் இவன் அப்படின்னு சோழன் ஒரு பக்கம். டே உனக்கு தனியாக சொல்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாண்டி. சரி விடுங்க அதை தான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு நிலா சொல்கிறாவோ. அதுக்கப்புறம் டீ போட்டுட்டு வந்து சேரன் கொடுக்கவும் எல்லாரும் டீ குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன வர வர டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சந்தா கிட்டேருந்து கற்றுக்கிட்டிங்களா அப்படின்னு. டே டீ போடக்கூடவாடா யாராச்சும் கற்றுப்பாங்க, ஏண்டா இதுக்கு முன்னாடி நான் டீயே போட்டது இல்லையா என்ன அப்படின்னு. இல்லைண்ணே வர வர ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ சந்தா ஒரு மாதிரி டீ போட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி இருக்குது அதானே கேட்டேன் அப்படின்னு. அப்போது அவர் கலாய்க்கிறத நீங்கள் நிறுத்துட்டீங்களா? டீ நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு மட்டும் பாராட்டிட்டு டீயை குடிங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன ஏதுன்னு ஆராயிற வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க அப்படின்னு. ஏங்க இந்த வீட்டில் கேள்வி கேட்குற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கான்னு, நீங்கள் மட்டும் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே பேசுகிறீங்க, நான் மட்டும் யார்கிட்டையுமே எதுவுமே பேசக்கூடாதா அப்படின்னு சோழன் வந்து நிலாவை கேட்குறாங்க. அப்போது நிலா முறைக்கவும் சோழன் சரிங்க அப்படின்னு அமைதியாயிடுறாரு வாயை மூடிக்கிட்ட. அதுக்கப்புறமா வெளியே நடேசன் இருக்காரு. அங்கிளுக்கு டீ கொடுத்துட்டீங்களாண்ணே அப்படின்னு. இதோப்பா அப்பாவுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போது நிலா இருந்துக்கிட்டு நான் கொடுக்குறேன் என்ன அப்படின்னு. பரவாயில்லப்பா நீ உட்காந்து குடி அப்படின்னு. நடேசனுக்கு அப்பா இந்தாங்க டீ அப்படின்னு. டீயா குடு அப்படின்னு நடேசன் வாங்கி குடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறமா பல்லவன் நிறைய டைம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நடேசன்கிட்ட வெளியே எழுந்திரிச்சு போகிறாங்க. அப்போது என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. என்னடா இவன் திரும்பவும் சண்டை போட கிளம்பிட்டானா அப்படின்னு சோழனுக்கு. டே பல்லவா எங்கடா போகிறான் அப்படின்னு. என்னப்பா இவன் எங்கே போகிறான் அப்படின்னு திடீர்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி திரும்பி பார்க்குறாங்க. அவர் சண்டை போடுறதுக்காக போகல. பல்லவன் வந்துட்டு நிலா சொன்னங்கிற விஷயங்களை வந்து யோசிச்சு பார்த்துட்டு நடேசன் கிட்ட நல்ல விதமாக பேச தான் பல்லவன் வெளியில் எழுந்திரிச்சு போகிறாரு. அப்போது பார்த்த உடனே என்னடா அப்படி பார்க்குற, திரும்பவும் ஏதாச்சும் என்கிட்ட சண்டை போட போறியா, இல்லை உன் அண்ணன் எனக்கு டீ கொடுத்துட்டானே இதை கொட்டி விட்டுட்டு போக வந்திருக்கியா, டீ கூட இந்த வீட்டில் நான் குடிக்கக்கூடாதா அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் பல்லவன் அமைதியாகவே நின்றுட்டு இருக்கோம். டே ஏதாச்சும் பேசுடா, வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாகவே பார்த்துட்ருக்க, உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு. யார் நீங்களா என்னை பார்த்து பயப்பட போகிறீங்களா அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க. பின்ன உன்னை பார்த்தா பயமாக இல்லாமல் வேறு எப்படி இருக்குது, நேற்றே என்னை செத்துப்போன்னு சொல்லி அடிக்க வந்த, இன்றைக்கி ஒரு வேளை நேர்லேயே கொலை பண்ண வந்துட்டியோ அப்படின்னு. அப்போது வெளிலேருந்து எல்லாரும் எந்திரிச்சு போய் அங்கிள் சின்ன பையன்கிட்ட என்ன பேசுகிறீங்க அப்படின்னு நிலா கேட்கவும், இல்லைம்மா இவன் பார்க்குற பார்வையே சரியில்லை, பாரு எப்படி பார்க்குறானோ, ஏதாச்சும் வாயை தந்து பேசிட்டானாலையும் அமைதியாகவே இருக்கான், பயமாலாம் இருக்குது இவன் பண்ணுறத பார்த்தா அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான்
பாண்டியன், சோழன், சேரன் எல்லாருமே என்னடா பண்ற பல்லவா அப்படின்னு பல்லவனை பார்த்து கேட்குறாங்க. நிலாவுமே பல்லவா நான் உனக்கு காலையில் தானே சொல்லி புரிய வச்சேன், நீ என்ன திரும்பவும் அவர்கிட்ட சண்டை போட போயிட்டுருக்க, வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நிலா கையை பிடிச்சி விடுங்க அண்ணி, நான் அவர்கிட்ட எதுவும் சண்டை போட போகிறதில்ல அப்படின்னு. அப்புறம் வேற எதுக்கடா என்னையும் நின்று பார்த்துட்ருக்க, என்ன டீ வேணுமா அப்படின்னு கலாய்ச்சிட்ருக்காரு அவர் வந்துட்டு நடேசன் வந்து பல்லவனை பார்த்து. அப்போது சாரி அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. இது கேட்டு எல்லாருக்குமே ஒரே ஷாக். என்னடா இது இவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு கேட்கவும், என்னது சாரியா அப்படின்னு நடேசன் கேட்கவும், அங்கிள் அப்படின்னு நிலா பேசவும், சரிம்மா சரி அதான் கேட்டுட்டல போடா இன்னும் என்ன நின்று பார்த்துக்கிட்டு அப்படின்னு. அப்போது பல்லவன் கீழே முட்டி போட்டு உக்காந்துக்கிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பேசினது தப்பு தான், நான் அப்படி பேசியிருக்க கூடாது, இனி நான் எதை பற்றியும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், என் அம்மா இந்த வீட்டை விட்டு ஏன் போனாங்க, நீங்கள் ஏன் அவரை அனுப்புனீங்க, இல்லை அவங்களா போனாங்களா, இல்லை என்ன பிரச்சனை, இது எதையுமே நான் இனி கேட்க மாட்டேன், அண்ணி எனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டாங்க, நான் அடித்ததுக்காக சாரி, நான் உங்களை அப்படி கேட்டிருக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் நீங்கள் வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பேசியிருக்கணும், தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. டே பல்லவா எந்திரிடா அப்படின்னு நடேசன் ரொம்ப மனசு இலங்கி போயிடுறாரு. பல்லவன் போய் அங்கே நின்று பேச வரைக்குமே என்னடா இது இப்படி வந்து நிற்கிறானே, ஏதாச்சும் பண்ண போகிறானா அப்படின்னு நக்கல் பண்ணி பேசிட்டு இருந்த நடேசன் பல்லவன் அப்படி சொன்ன உடனே டே எந்திரிடா பல்லவா அப்படின்னு அவனை தூக்கி நிறுத்திட்டு நடேசனுமே கட்டி அணைச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்து மற்ற 3 பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது நிலாவுக்கு கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல்லவன் எடுத்து சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு. அதுக்கப்புறமா நடேசன் இருந்துக்கிட்டு, நீ என் பையன்டா, நீ என்னை பற்றி என்ன வேணாலும் பேச உனக்கு உரிமை இருக்குது, நீ என்ன வேணாலும் என்னை பற்றி பேசலாம், நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டல அதுவே போதுண்ணா, சரி நீ போ, நல்லா படிக்கணும், இந்த மாதிரி கோவப்பட்டுட்டு வீட்டை விட்டெல்லாம் போகக்கூடாது, அவள் உன்னை அடித்தது தப்பு தான், அதுக்காக நீ இப்படிலாம் இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அப்போது நான் அண்ணி அடித்ததெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, உங்களை பற்றி நான் பேசினது தான் தப்புன்னு அண்ணி எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க, நான் அப்படி பேசும்போது உங்களுடைய மனசை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு இப்போ தான் எனக்கு புரியுது, நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன், சாரி அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. கேட்டதே எத்தனை தடவை கேட்டுட்ருப்பேன், சரிடா விடு அப்படின்னு சொல்லவும் பல்லவன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு அவருடைய அப்பாவை பிடிச்சிக்கிட்டு. அப்போது சேரன் இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உண்மையிலே இப்படி ஒரு அப்பா இருந்து பல்லவனை வளர்த்து இந்த அளவுக்கு நடந்திருந்தா கூட இவன் இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டானோ என்னவோ. அவருக்கு மட்டும்தான் தெரியும் பல்லவன் தன்னோட பையன் இல்லை அப்படின்னு. அது தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட எவ்வளோ தன்மையாக நடந்துக்கிறாரு, எவ்வளோ பாசமாக பல்லவன் மேலே இருக்காரு, உண்மையிலே எங்களுக்கு அப்பாவாக கிடைக்க அவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், இந்த ஊர் உலகம் சொல்கிற மாதிரி அவர் தப்பானவராக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணலை அப்படின்னு சேரன் நினைக்கிறாரு. பல்லவா அதான் அப்பா சொல்கிறாருல்ல அழுவாதடா அப்படின்னு. அதுக்கப்புறம் பாண்டியன் சோழன் கூட அவங்களும் கிட்ட போய் நின்றுக்கிட்டு அவங்களும் ஒரு விதத்தில் 2 பேருமே சாரி கேட்குறாங்க. அப்போது டேடா நீங்கள் எதுக்குடா சாரி கேட்குறீங்க அப்படின்னு நடேசன் கேட்கவும், இல்லை அவன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் உங்களை அப்படி பேசியிருக்கான், நாங்கள் இதுக்கு முன்னாடி தினம் நான் நிறைய வாட்டி உங்களை கஷ்டப்படுத்தி பேசியிருக்கேன், எதையோ தூக்கி அடிக்க வந்திருக்கேன், அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்குமே நீங்கள் பண்ண விஷயத்துக்கு அப்புறமும் பல்லவன் மேலே வச்சுருக்கிற பாசத்துக்கு அப்புறமும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு இப்போ தான் எனக்கு தோணுது, என்னையே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சோழனும் பாண்டியனும் போய் நிற்கிறாங்க. இதை நினச்சி நிலாவுக்கு இன்னும் சந்தோஷம். சின்ன பிள்ளைக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சா இவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்களே பரவாயில்ல அப்படின்னு நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னதான் கோவம் சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக எதிர்த்துக்கிட்டு நின்னாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பாசமான சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிற தன்மையில் எல்லாருமே ஒன்றா குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை நான் நினச்சிருந்தா கூட பார்த்துருக்க முடியாது, உண்மையிலே கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு தான் நான் நினைக்கணும் அப்படின்னு நீலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் டே சோழா பாண்டி விடுங்கடா, எதுக்கு இப்போ 2 பேரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, அவன் தான் சின்ன பையன், அவனுக்கு ஆறுதல் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் 4 பேருமே என்னோடய பிள்ளைங்க தான், நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், இந்த ஊர் உலகம் சொல்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் எதையுமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ எது பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் உங்கள் போக்கில் பண்ணிகிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அப்போது இல்லை
இனிமே எங்களுக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் இவ்வளோ வரைக்கும் எங்களுக்கு பண்ணதே போதும். நீங்கள் நல்ல ஒரு அப்பாவா எங்களுக்கு இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு போதும். உங்கள இனி பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. ஆமா அப்படின்னு சோழனும் சொல்றாரு. சோழன் கூடவா இப்படி பேசுறாரு அப்படின்னு நிலாவுக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா நிலா கிட்ட சோழன் நல்ல பேர் வாங்கணும். அதுக்காகவும் இப்படி பண்ணலாம். நடேசன் மேல இருக்கிற பாசத்துலயும் அப்படி பண்ணலாம் சோழன். அதுக்கப்புறமா எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறமா சரிடா போங்க. இப்படியே எவ்வளோ நேரம் தான் வருத்தப்பட்டுட்டு இருக்க போறீங்க? போய் சாப்பிட்டுட்டு படுங்க அப்படின்னு. அண்ணே இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்வீட்டாக செய்யலாம் அண்ணே அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரிப்பா செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு. நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அண்ணே நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு அப்படின்னு சோழனும் சொல்கிறாரு. இன்னைக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கவா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. அங்கிள் உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு. ஏன் நான் 4 நாள் 5 நாள் மாத கணக்கில் ஆகும் போயிட்டு சவாரி திரும்ப வர்றதுக்கு. அப்போல்லாம் ஹோட்டல் இருக்கிற வழியில் போனால் வாங்கி சாப்பிடுவேன். அப்படியே ஹோட்டலே இல்லாமல் காடு மலைன்னு எத்தனையோ சவாரி போயிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு யார் செஞ்சு கொடுத்துருப்பாங்க? எங்கே ஹோட்டல் இருந்தது? நானே தான் லாரியிலே வச்சு சமைச்சு சாப்பிடுவேன். நான் சூப்பராக சமைப்பேன். நான் செஞ்சு கொடுக்கவா அப்படின்னு. அங்கிள் சரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி ஒரு நாள் நம்ம அங்கிள் கையால் சாப்பிடலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரி நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்ணலாம் அங்கிள் சமைக்கட்டும் அப்படின்னு ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே நடேசனுக்கு ஹெல்ப் பண்ணி நடேசன் சமைச்சு கொடுத்து எல்லாருமே சாப்பிட்றாங்க. இதை பார்க்கும்போது நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் நடேசனே எல்லாருக்கும் அவர் செஞ்ச சாப்பாட்டை பிசைஞ்சு பல்லவனுக்கு முதல்ல, அதுக்கப்புறம் நிலாவுக்கு, சேரனுக்கு, பாண்டியனுக்கு, சோழனுக்கு எல்லாருக்குமே ஊட்டி விடுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் இவ்வளோ நாளாக சமைக்க கற்று வச்சுக்கிட்டே நமக்கு செஞ்சு கொடுக்காம இருந்திருக்காரு. உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அங்கிள் நமக்கெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு என்ன தலையெழுத்து அப்படின்னு நிலா சொல்லவும், இல்லைங்க இப்படி இருக்கிறப்போ ஒரு நாளாச்சு இந்த மாதிரி பாசமாக செஞ்சு கொடுத்துருக்கலாமே தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா நான் சமைச்சது நல்லா இல்லையா அப்படின்னு. அண்ணே நீங்கள் சமைச்சதை விட அப்பா சமைச்சது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. இதை கேட்கும்போது அவ்வளோ ஒரு கண்ணீர் வருது நம்ம நடேசனுக்கு. அப்படி கண்ணில் தண்ணியாக வருது. ஏன்னா 3 பிள்ளைங்களுமே 4 பிள்ளைங்களுமே சேர்ந்து நடேசனை அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை நினைக்கும் போது தான் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே நடேசன் மனசளவுலேயும் ரொம்ப ஒரு சின்ன குழந்த மாதிரி நடந்துக்கிறாரு. நடேசன் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவங்க பிள்ளைங்கள நினச்சி. இந்த ஊர் உலகம் சொல்கிறத பற்றியெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். என் பிள்ளைங்க நாளுமே இப்போ என்ன புரிஞ்சுக்கிச்சிங்க, அது எனக்கு போதும் அப்படின்னு நடேசன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சது எல்லாருமா படுத்து தூங்கினதுக்கு அப்புறமா நடேசன் வெளியே உட்காந்துட்டு நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் நிலா போயிட்டு என்ன அங்கிள் ஏன் இன்னும் தூக்கம் வரலையா அப்படின்னு. இல்லைம்மா நீ தூங்கலையா அப்படின்னு. இல்லை அங்கிள் கிச்சனில் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், நீங்கள் முழிச்சிட்டு இருந்தீங்க. ஏன் என்னாச்சு? ஏன் அங்கிள் கண் கலங்குறீங்க அப்படின்னு. இல்லைம்மா என் பிள்ளைங்க ஒரு நாள் கூட எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே இப்படியெல்லாம் என் பிள்ளைங்க பேசினதே கிடையாது. இப்போ இப்படியெல்லாம் பேசி என்னை வாய் நிறைய அப்பான்னு கூப்பிட்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதாம்மா. பல்லவன் என்னுடைய பையன் இல்லைன்னு தெரிஞ்சோம் நீ இந்த அளவுக்கு அவனை மாற்றி பேச வச்சுருக்க. அவனும் என்னை உண்மையான அப்பா நினச்சிக்கிட்டு என்கிட்ட அப்பான்னு கூப்பிட்டு சந்தோஷமாக இருக்கான். இது இப்படியே நிலைக்கட்டுமா? அவனுக்கு எக்காரணத்தை கொண்டு என்றைக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இதெல்லாம் உன்னால தான் அப்படின்னு நடேசன் சொல்லவும், பரவாயில்ல அங்கிள் நிலா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு நடேசன், நிலாவும் சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.